video, short questions and answers will be discussed from Standard 10 Science Unit 1 Laws of Motion. Students, மொத்த 10 questions இருக்குது. ஒவ்வொரு questionஸையும் பேஜ் நம்பர் வைஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதோட எக்ஸ்பிளனேஷனும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 2ல் கொடுத்துருக்குறாங்க. இனர்ஷியா தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாபிக்கு. இனர்ஷியானா என்ன? இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. அதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணாது. அதைத்தான் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இதில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன்னா அதோட டைப்ஸ் எழுதணும். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பேஜ் நம்பர் 2 and 3ல இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். பிக் கொஸ்டின்ல நீங்க ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் எழுதி டீட்டெயில் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்ளிகேஷன். ஃபோர்ஸஸை வந்து அதோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். என்னெல்லாம்னா லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இது பேஜ் நம்பர் 3ல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபிகரை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போது 2 ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷனில் போகுதுன்னு சொன்னால் அதை வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சின்ன ப்ராப்ளம். If a 5 Newton and a 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force and direction of action of force. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் எழுதிக்கலாம். ரெண்டுமே ஃபோர்ஸஸ். ஸோ கொடுத்துருக்குற ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸை F1, செகண்ட் ஃபோர்ஸை F2 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 4ல் parallel unequal forces acting in opposite direction ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி 2 forces unequal forces வந்து என்ன ஆகுது, ஒரே ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 2 ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெட் ஃபோர்ஸ் வந்து ஹையர் வேல்யூ ஃபோர்ஸ் மைனஸ் லோயர் வேல்யூ ஃபோர்ஸ். இப்போ F1 கிரேட்டர் தேன் F2 இருந்துச்சுன்னா F1லேருந்து செகண்ட் ஃபோர்ஸை மைனஸ் பண்ணோம். சப்போஸ் இந்த செகண்ட் ஃபோர்ஸ் கிரேட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் F2 மைனஸ் F1, அவ்வளோதான். இதில் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா the net force directed along the greater force. எந்த ஃபோர்ஸோட வேல்யூ கூடுதலாக இருக்குதோ அந்த வழியாக தான் உங்களோட நெட் ஃபோர்ஸ் இருக்கும். நெட் ஃபோர்ஸுங்கிறதும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறதும் சேம் டேர்ம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நெட்டுன்னு கொடுக்கறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான். ஸோ எஃப் நெட் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1. எதனால? F2ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் 15. ஓகே, ஸோ 15 மைனஸ் 5 10 நியூட்டன்ஸ். ஸோ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? டைரக்டட் அலாங் F2. ஸோ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 10 நியூட்டன். ஆன்சரில் எப்போவுமே யூனிட் எழுதணும். ஓகே, ஸோ 10 நியூட்டன். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் கிரேட்டட் ஃபோர்ஸ். ஸோ இங்கே கிரேட்டர் ஃபோர்ஸுங்கிறது 15 நியூட்டன். ஸோ இட் இஸ் டைரக்டட் அலாங் 15 நியூட்டன். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட்டுன்னு கேட்டால் இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுத்து மாஸ் வெயிட்னு எழுதணும். டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 10ல் மாஸ் அண்ட் வெயிட் உங்களுக்கு செப்பரேட் டைட்டிலில் கொடுத்துருக்குறாங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகே, ஸோ மாஸோட டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதலாம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. எந்த அளவுக்கு ஒவ்வொன்றுலேயும் அந்த மேட்டர்ஸ் இருக்குதோ, அடங்கி இருக்குதோ, அதுதான் மாஸ்ன்னு சொல்லுவோம். வெயிட்னா என்னது? It is a gravitational force exerted on a body due to gravity. So weightங்கிறது force students. Okay, mass வந்து scalar quantity, weight vector quantity. மாஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் நியூட்டன். அடுத்தது மாஸ் ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர். எங்கே போனாலும் மாஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பட் வெயிட் டிஃபர்ஸ். ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஏற்றது மாதிரி இந்த வெயிட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். எதனால? W ஈக்குவல் டு M இன்டு G. M இன்டு ஜின்னு சொல்லி வரும்போது இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகும்போது
வெயிட்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள். பேஜ் நம்பர் 5ல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள்னா வேற ஒன்றும் இல்லை, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எ கப்பிள் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் த கப்பிள். மொமெண்ட் ஆஃப் த கப்பிளுக்கு ஃபார்முலா இருக்குது, force multiplied by perpendicular distance between line of action of forces. ஸோ இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பிள்னு எழுதுறதுக்கு முன்னாடி கப்பிள்னா என்ன அப்படிங்கிறத ஒரு லைனில் எழுதிக்கணும். டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. அதாவது ரெண்டு இடத்துல டூ டிஸ்டிங்க் பாயிண்ட்ல ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறது பேர் தான் கப்பிள்னு சொல்லுவோம். இதோட ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் இந்த மொமெண்ட் ஆஃப் எ கப்பிள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது எல்லாமே இந்த மொமெண்ட்ல தான் வரும். ஓகே, ஸோ M = F × S. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் இந்த ஒரு லைனை நோட் பண்ணிக்கோங்க. Moment in clockwise direction equal to moment in anti-clockwise direction. இதை ஒன்று நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ் எழுதிடலாம். When a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium condition, then the algebraic sum of moments in the clockwise direction is equal to algebraic sum of moments in the anti-clockwise direction. அதாவது clockwise directionக்கும் anti-clockwise directionக்கும் நீங்கள் செப்பரேட்டாக சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். ஓகே, அதனால தான் moment in clockwise direction should be equal to moment in anti-clockwise direction சொல்லுவோம். இதுதான் principle of moments. பேஜ் நம்பர் 5 and 6ல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் நியூட்டன்ஸோட 3 லாஸும் கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணி படிச்சிருக்கணும். ஸோ செகண்ட் லா என்னன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 6ல இருந்து, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body and the change in momentum takes place in the direction of force. இதோட டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லா எழுதும்போது அதில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது. அந்த லா அப்படியே தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். F = M × A, மாஸ் × ஆக்சலரேஷனுங்கிறது தான் இந்த நியூட்டன் செகண்ட் லாவிலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி வரக்கூடிய எக்ஸ்பிரஷன். F = M × A, அதை தான் இந்த லாங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எழுதுகிறோம். டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின், why a spanner with long handle is preferred to tighten screws in heavy vehicles. பேஜ் நம்பர் 4ல இதோட ஆன்சர் பார்க்கலாம். அதாவது ஹெவி வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது லாங் ஹேண்டில் உள்ள ஸ்பேனர் யூஸ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், இது ஒரு ஸ்பேனர்னா இந்த ஸ்பேனரோட லெங்த் கூடுதலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக டைட் பண்ண முடியும். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இதோட ரீசன் என்ன எழுதணும்னு சொன்னால், turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. இது புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் நோட் பண்ணிங்கன்னா distance between fixed edge and the point of application of force, அதுதான் D. ஓகே, இப்போ இந்த D வந்து ஹையராக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் லெஸ் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இதுதான் இதோட லாஜிக். அப்போ ஹேண்டில் ஆஃப் த ஸ்பேனர் இஸ் லாங், தென் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு டர்ன் ஆன் த ஆஃப் த ஸ்க்ரூ வில் பி லெஸ். அதாவது இந்த ஸ்க்ரூவை நீங்கள் டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ், அதாவது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸை என்ன ஃபார்முலாவில் சொல்லுவோம், F × D. ஸோ டியோட வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே மொமெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். சரிதானே? அதனால தான் ஸ்பேனர் வித் லாங் ஹேண்டில் இஸ் ப்ரிஃபர்டு. ஸோ டி ஹையராக இருக்கிறத தான் லாங் ஹேண்டில்னு சொல்கிறோம். இந்த ஃபிகரில் தெரியும், டி ஹையராக இருந்தால் அது லாங் ஹேண்டில். அப்போது லெஸ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா போதும், ஈஸியாகவே இதை அன்ஸ்க்ரூ பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 4ல் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது கூட நீங்கள் இந்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் நோட் பண்ணி எழுதினா போதும். கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். அடுத்தது,
While catching a cricket ball, the fielder lowers his hands backwards. Why? Page number 7ல இதோட ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இம்பல்ஸ் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்றாங்க. The fielder pulls back his hands while catching the ball. He experiences smaller force for longer interval of time. அதாவது டைமை அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் வரும்போது ஃபோர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போது அந்த இம்பல்ஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் லெஸ் ஆகும். இப்போ சடனாக இவங்க லோயர் பண்ணாமல் பிடிச்சாங்கன்னா டைம் இன்டர்வல் ஹையாக இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான், அந்த இம்பல்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, புல் பேக்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். பேஜ் நம்பர் 7ல் இதோட ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட் இன் எ ஸ்பேஸ் ஷட்டில்? பேஜ் நம்பர் 11ல் இதோட ஆன்சர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டினே வந்து நோட் பண்ணிங்கன்னா ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரோனட் ஃப்ளோட், அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது அவங்க உண்மையிலேயே ஃப்ளோட் ஆக முடியுமாங்கிறது. ஆன்சர் என்னன்னா, ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங். கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஆஸ்ட்ரோனட்ஸ் ஃப்ளோட் ஆகவே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால் ஃப்ரீலி. ஓகே, ஏன்னா இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து திங்க் பண்ணுவோம் அவங்க ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னு. ஆனால் நிஜமாக என்ன ஆகுதுன்னா, they are falling freely around the earth due to their huge orbital velocity. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரோனட்ஸும் ஈக்குவல் ஆக்சலரேஷனில் இருக்கும்போது they are under free fall condition. So this is not floating, they are under free fall condition. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Let us read the question. Two bodies have a mass ratio 3:4. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்ன எடுக்கணும், 2 பாடிஸ் எடுத்துப்போம். பாடி 1 ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன், பாடி 2 பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் நல்லா நோட் பண்ணுங்க, மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் எது சின்ன மாஸாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கக்கூடிய பாடி சின்ன மாஸாக இருக்கும், ஏன்னா இதுதான் 3. அடுத்த மாஸ் வந்து 4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மாலர் மாஸ், செகண்ட் ஒன் இஸ் பிக்கர் மாஸ். அடுத்தது, the force applied on bigger mass produces acceleration of 12 ms power minus 2. அப்போ இப்போதான் பார்த்தோம் பிக்கர் மாஸ் எது, பி. அப்போ இந்த பிக்கர் மாஸ்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆக்சலரேஷன் கிடைக்குது. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 12 ms power minus 2. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், வாட் குட் பி த ஆக்சலரேஷன் ஆஃப் த அதர் பாடி. அப்போ அதர் பாடின்னு எதை மீன் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பாடி, அதாவது ஸ்மாலர் மாஸை ரெப்ரசன்ட் பண்றாங்க. இதுல இதே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொன்னா என்ன ஆக்சலரேஷன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்குறாங்க, பிக்கர் மாஸ்ல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது ஆக்சலரேஷன் கிடைக்குது. அதே ஃபோர்ஸை ஸ்மாலர் மாஸ்க்கு கொடுக்கும்போது ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? இதுல வந்து இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாம். ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா வேணும். என்ன டேர்ம்ஸ் இருக்கு இதுல? மாஸ், ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் படிச்சிருக்கிறோமா? ஸோ இதுதான் இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. நமக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா ஃபோர்ஸும் மாஸும் தெரிஞ்சா போதும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இப்போ அன்னோன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் டூ த ப்ராப்ளம். இப்போ கிவன் m1 is to m2 equal to 3:4. இதை எப்படி நம்ம ரேஷியோவில் எழுதிக்கலாம்? m1 by m2 equal to 3/4ன்னு எழுதிப்போம். ஓகே, m1 by m2 ரேஷியோவில் எழுதியிருக்கோம், 3/4 அப்படின்னு எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது கொடுத்துருக்கிற வேல்யூஸை நோட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்குறாங்க? பி, அதாவது பிக்கர் மாஸில் அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ். இதில் வந்து எல்லாமே, அதாவது செகண்ட் பாடியை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபோர்ஸ் F2ன்னு கொடுக்குறேன். இதோட மாஸ் வந்து m2. அப்போ இதில் உள்ள ஆக்சலரேஷனை A2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது எல்லாத்துக்குமே இந்த சஃபிக்ஸ் அந்தந்த யூனிட்டுக்கு கீழே எழுதக்கூடிய இந்த நம்பர் 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த A2 வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 12
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 12 ms பவர் -2 எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏங்கிறது ஸ்மாலர் மாஸ், அதில் இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது என்ன ஆக்சிலரேஷன் கிடைக்கும், A1 கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? என்ன கண்டிஷன், F1 இஸ் ஈக்குவல் டு F2. இதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். ரொம்ப சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? F1 எப்படி எழுதுவோம், M1 A1, F2 M2 A2. ஓகேவா? இப்போ என்ன கால்குலேட் பண்ணணுமோ அதை ஒரு சைடு வச்சுப்போம். A1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிற M2 அப்படியே இருக்கிறோம், இந்த M1 இந்த M2க்கு டினாமினேட்டரில் வரும். ஓகேவா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஈக்குவல் சைனுக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகும். அதுதான் M2 by M1 இன்ட்டு A2. ஓகேவா? இப்போ நமக்கு M1 by M2 தெரியும். M1 by M2 எவ்வளவு, 3/4. அப்போ அதே இதை ரிவர்ஸில் எழுதிக்கலாமா, M2 by M1 எவ்வளவு, 4/3. ஓகே, கொடுத்துருக்கிறதா அப்படியே ரிவர்ஸில் எழுதுறோம். M1 by M2 வந்து 3/4 இருந்தால் M2 by M1 எவ்வளவு இருக்கும், 4/3. எழுதிடலாமா, 4 divided by 3 இன்ட்டு A2 வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, 12. கேன்சல் பண்ணிக்கலாமா, 3 12 எவ்வளவு வரும், 4 3s are 12. 4 into 4 16. யூனிட் என்ன எழுதணும், ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அதாவது ms பவர் -2. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆக்சலரேஷன், அதாவது ஸ்மாலர் பாடியில் சேம் ஃபோர்ஸ் அப்ளை ஆனால் என்ன ஆக்சலரேஷன் இருக்கும், 16 ms பவர் -2. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். ஜஸ்ட் இந்த சின்ன ஃபார்முலாவில் F1 ஈக்குவல் டு F2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். Let us read the question. A ball of mass 1 kg moving with the speed of 10 meter per second. ஒரு பால் எடுத்துருக்குறோம், அந்த பாலோட மாஸ் வந்து 1 kg. அந்த பாலை வந்து இப்போ தரையில் அடித்து நம்ம விளையாடுறோம். இது சாதாரணமாகவே நம்ம வீடுகளில் விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். அப்போது இந்த பால் தரையில் வரும்போது என்ன ஸ்பீடில் வருது, மேலேருந்து கீழே விடும்போது வரக்கூடிய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போது 10 மீட்டர்ஸ் ஒரு செகண்டில் ட்ராவல் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்தது தரையில் மோதுது. மோதின உடனே என்ன ஆகும், நல்லா பாருங்க, பால் வந்து என்னைக்குமே நீங்கள் விளையாடும் போது தரையில் மோதினோன்னா அதே ஸ்பீடில் மேலே வரும். கவனிச்சிருப்பீங்க, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் ரீபவுண்ட்ஸ் ஆஃப்டர் எ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் வித் த ஃப்ளோர். பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த பால் தரையில் மோதிக்கிட்டு திரும்ப அதே ஸ்பீடில் மேலே எழும்புறதை தான் எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ கீழே விழும்போது என்ன ஸ்பீடில் இருந்துச்சோ அதே ஸ்பீடு தான் மேலே போகும்போதும் இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். ஸோ இந்த ப்ராப்ளம் செய்யணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்னங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறத தியரியில் படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் அது ஒரு சின்னதாக ரீகேப் சொல்லிக்கலாம். லீனியர் மொமெண்டத்தோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த லீனியர் மொமெண்டம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அதில் என்ன இம்பேக்ட், அதில் என்ன விளைவு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக லீனியர் மொமெண்டம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சாச்சு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம். இதில் நமக்கு வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்களா? நான் சொன்னேன் லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. உங்களுக்கு மாஸ் தெரியும் 1 kg. ஸோ கிவன்ல m equal to 1 kg. Do you know the velocity? என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்குறாங்க. இந்த பால் வந்து மூவிங் வித் a speed of 10 meter per second கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 meter per second வெலாசிட்டின்னு எடுக்கலாமா? ஸ்பீட் எப்போ வெலாசிட்டிக்கு ஈக்குவல் ஆகும்? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஸ்பீட் அப்படின்னு சொன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். சரியா?
velocity அப்படிங்கிறது நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கிறோம். displacement divided by time. இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் படிச்சிருப்போம். எப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் பாத் கவர்டு, ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். எப்போ இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமா இருக்கும்னா இஃப் இட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன், அதாவது எந்த ஒரு பாடியும் ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆச்சுன்னா அதோட ஸ்பீடும் வெலாசிட்டியும் சேமா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ இதுல பால் வந்து ஸ்ட்ரைட்டா மேல இருந்து தரையில விழுது, ஓகேவா? அப்போ இதோட ஸ்பீடுன்னு சொல்றதும் வெலாசிட்டின்னு சொல்றதும் ஒரே டேர்ம் தான். அதனால கொஸ்டின்ல ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்களேன்னு கவலைப்படாதீங்க. அங்க கொடுத்துருக்கிறது என்னது? வெலாசிட்டி. ஸோ இப்போ இதை வந்து ரெண்டு கேஸா பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பால் மேல இருந்து கீழே வரும்போது இதை வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இனிஷியல் வெலாசிட்டியோட சிம்பல் என்னது? யூ. அந்த பால் ஃப்ளோர்ல பட்டு ரீபவுன்ஸ் ஆகுது இல்ல, ரிட்டர்ன் ஆகுது இல்ல மேல, இத வந்து ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, வி. இப்போ நீங்க கேட்கலாம், இந்த வெலாசிட்டி 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்ல, பட் எதுக்காக இந்த வில வந்து மைனஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வெலாசிட்டிங்கிறது வந்து வெக்டர் குவான்டிட்டி, அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கும். வெலாசிட்டிக்கு வந்து எப்போவுமே நம்ம டைரக்ஷன் மார்க் பண்ணுவோம். ஸோ மேலிருந்து கீழே விழும்போது அதோட டைரக்ஷனை ப்ளஸ்ன்னு எடுத்தீங்கன்னா அது ரிவர்ஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்? சைன் மைனஸா இருக்கும். இவ்வளவுதான். அதாவது சேம் வேல்யூ தான், பட் அதோட சைன் வந்து எதை குறிக்கும்? டைரக்ஷனை குறிக்கும். ஓகே, அதனாலதான் இனிஷியல் வெலாசிட்டி +10 மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி -10 கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல எழுதிப்போம். m = 1 kg. இனிஷியல் வெலாசிட்டி u +10 மீட்டர் பெர் செகண்ட், அதை தான் ms⁻−1 எழுதுறோம். அடுத்தது ஃபைனல் வெலாசிட்டி v -10 ms⁻−1. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே கிவன் குவான்டிட்டிஸை கரெக்டா நோட் பண்ணி எழுதுறது தான். இனி ரொம்பவே சிம்பிள் தான். லீனியர் மொமெண்டம்னா p m × vன்னு பார்த்தோம். இப்போ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா? இது ஆல்ரெடி நம்ம நியூட்டன் செகண்ட்ல டிரைவ் பண்ணும்போது படிச்சிருக்கிறோம். இது ரொம்ப டீட்டெயிலாகவே. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ∆p. அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஓகே, ∆pனா என்னது? சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அவ்வளவுதான். ஃபைனல் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபைனல் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்னது? m × v. ஃபைனல் மொமெண்டம்னா m × ஃபைனல் வெலாசிட்டி. இனிஷியல் மொமெண்டம்னா m × இனிஷியல் வெலாசிட்டி. தட்ஸ் ஆல். ஸோ ∆p மாஸ் வந்து 1 kg தான். 1 × ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்குது நமக்கு? -10. சிம்பிள் சைன் கரெக்டா நோட் பண்ணணும். ஸோ -10 நோட் பண்ணியாச்சா? அடுத்தது மைனஸ் இன்ட்டு மாஸ், இதுலேயும் 1 தான். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு? +10. அதனால அது அப்படியே எழுதிப்போம். இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். கால்குலேட் பண்ணுவோமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ +1ஐயும் -10ஐயும் மல்டிப்ளை பண்ணா -10. -10, இந்த மைனஸ் அப்படியே எழுதுறோம். அடுத்தது 1 × 10 +10. அப்போ -10 -10 ரெண்டு மைனஸ் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்றோம். அப்போ எப்படி எழுதுவோம்? முதல் மைனஸை வெளியில எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணி எழுதுவோம். முடிஞ்சுதா? இதுதான் ∆p. ∆p = -20. பிசிக்ஸ்ல எந்த ப்ராப்ளம் செய்தாலும் அதோட யூனிட் எழுதணும். ஸோ மொமெண்டத்தோட யூனிட் என்னது?
mass into velocity. mass ஓட unit kg. velocity ஓட unit என்னது ms power minus 1. இப்படி கண்டிப்பா unit எழுதணும். so change in momentum equal to minus 20 kg ms power minus 1. இதுதான் students answer. okay ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் வியும் யூவும் கரெக்டாக எழுதுறதுல தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். m ஈக்குவல் டு 1 kg u ப்ளஸ் 10 v மைனஸ் 10 ms பவர் மைனஸ் 1. இதை வந்து கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும் மைனஸ் 20 kg ms பவர் மைனஸ் 1. Students, first question read பண்ணிருவோம். A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. இது நம்ம ரியல் வேர்ல்டுல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மெக்கானிக் என்ன பண்றாரு, ஒரு ஸ்க்ரூவை கலத்துறாரு. ஓகே, ஸோ அந்த அன்ஸ்க்ரூ பண்ணும்போது அவர் யூஸ் பண்ண ஸ்பேனரோட லெங்த் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 40 சென்டிமீட்டர். இதுதான் ஸ்பேனர்னா அதோட லெங்த் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த டைம்ல அவர் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரு நட்டை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். அப்போ இதுல வந்து இந்த ஃபோர்ஸ் எப்படி கொடுப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆட்டு இந்த ஃபோர்ஸை கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 140 நியூட்டன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஷுட் பி த லெங்த் ஆஃப் த ஸ்பேனர் if the force of 40 Newton is applied. ஸோ இப்போ ஃபோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், ஆனால் நட்டை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணி. அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஸ்பேனரோட லெங்த் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ இப்போ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இனி இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு தியரட்டிக்கல் கான்செப்ட் தெரியணும், இதோட ஃபார்முலா தெரியணும். ஓகே, ஸோ அதை வந்து சின்னதாக நம்ம இப்போ படிச்சிடலாம். புக்கில் கொடுத்துருக்குறாங்க 1.4.6 சாப்டரில் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். The rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of force about that point or torque. நல்லா நோட் பண்ணுங்க, எங்கேயுமே டேர்னிங் எஃபெக்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு டேர்னிங் எஃபெக்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்பேனருக்கு, அப்படித்தானே? ஸோ அந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுக்கு இன்னொரு நேம் வந்து டார்க், அதாவது டவுங்கிற சிம்பிளில் சொல்கிறது. ஸோ இப்போ இந்த டவ்வோட வேல்யூ எப்படி இருக்கும்னா product of force and the perpendicular distance between the fixed point or fixed axis. so நல்லா பாருங்க, அந்த turning effect torque ஓட ஃபார்முலா வந்து F multiplied by distance. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களோட நட்டை நீங்கள் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்பேனரோட லெங்த் தான் டிஸ்டன்ஸ் டி. ஓகே, ஸோ அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப். அப்போ எஃப்பும் டியும் தெரிஞ்சால் உங்களுக்கு டார்க்கு கால்குலேட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு பிஹைண்டாக உள்ள தியரட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தில் கிவன் வேல்யூஸ் எழுதிப்போம். ஓகே, ஸோ கிவன் வேல்யூஸ் என்ன, ரெண்டு கேஸாக இதை நோட் பண்ணிப்போம், case 1 and case 2. so for case 1 என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க, ஃபோர்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் அன்ஸ்க்ரூ என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம், F1 ஈக்குவல் டு 140 நியூட்டன். ஓகே, ஸோ 140 நியூட்டன் எழுதியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, லெங்த் ஆஃப் த ஸ்பேனர், அதைத்தான் நம்ம டிஸ்டன்ஸும் நோட் பண்ணுறோம். D1 ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது நம்ம நோட் பண்ண போறது கேஸ் 2. கேஸ் 2ங்கிறது தான் கொஸ்டின். என்ன செய்ய போறோம், ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன் அப்ளை பண்ண போறோம். அதாவது F2 40 நியூட்டனா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஸ்பேனரோட லெங்த், தட் மீன்ஸ் D2 எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது D2. அதாவது செகண்ட் கேஸ்ல 40 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்பேனர் என்ன லெங்த் இருக்கணும்னு. இப்போ ஃபார்முலா எழுதலாமா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டார்க், டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு டார்க் எப்படி எழுதுவோம்? டோ 1 ஈக்குவல் டு 140 மல்டிப்ளைட் பை 40. ஓகே, செகண்ட் கேஸுக்கு டோ 2 எழுதுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 40 மல்டிப்ளைட் பை அன்னோன் லெங்த் ஆஃப் த ஸ்பேனர். எழுதியாச்சா? இப்போ என்னது, ரெண்டுலேயுமே நம்ம வந்து அந்த அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு நட்டை. ஸோ டோ 1 ஈக்குவல் டு டோ 2, ரெண்டுலேயுமே டேர்னிங் எஃபெக்ட் உங்களுக்கு சேம் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா ஈக்குவேட் போத் த டேர்னிங் எஃபெக்ட்ஸ் ஆர் டார்க். அதுதான் இதோட கான்செப்ட். டோ 1ம் டோ 2ம் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா எப்படி எழுதுவோம்? F1 into D1 equal to F2 into D2. டைரக்டா எழுதிடலாமா? நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூஸை நோட் பண்ணிப்போம். 140 into 40 equal to 40 into D2. ஸோ நமக்கு வேண்டிய D2வை மட்டும் ஒரு சைடு எடுத்துப்போம். ஸோ D2 equal to 140 multiplied by 40. இந்த 40 இங்க டினாமினேட்டர்ல வந்துரும், ஈக்குவலுக்கு ஆப்போசிட் சைன்ல வரும்போது. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? 40யும் 40யும் கேன்சல் பண்ணீங்கன்னா D2ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 140. யூனிட் என்னது? சென்டிமீட்டர். ஏன்னா நம்ம எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு லெங்த்தோட SI யூனிட் மீட்டர். ஸோ கன்வெர்ட் தி சென்டிமீட்டர் டு மீட்டர். அப்போ என்ன செய்வோம்? 140 divided by 100, அதாவது 140 multiplied by 10 power minus 2. ஓகேவா? ஸோ அதுதான் divided by 100 எழுதினீங்கன்னா எவ்வளோ வரும்? 1.4 meters. ஸோ length of the spanner is 1.4 meters. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நோட் பண்ணிடலாம். First you have to write force in first case. Given applied force எவ்வளவு? 140 Newton and the spanner length 40 centimeter. So for case 2, F2 is given 40 Newton, D2 is unknown. So you have to write the formula torque. Torque equal to force into distance. So substitute tau 1 equal to tau 2. So substitute all the values of F1, D1 and F2. So you can find D2 value. Finally write D2 in terms of meter. That's all. So length of the spanner is 1.4 meter. இதுல இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. நீங்க இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது எந்த அளவுக்கு இந்த ஸ்பேனரோட லெங்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு லெஸ்ஸர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா போதும். ஓகே, இந்த கொஸ்டின்லயே நோட் பண்ணுங்க. 140 நியூட்டன் ஹையர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட லெங்த் வந்து 40 சென்டிமீட்டர். இப்போ நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க லெங்த் ஆஃப் த ஸ்பேனர் இஸ் 140 சென்டிமீட்டர். ஸோ லெங்த் ஆஃப் த ஸ்பேனர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதே ஸ்க்ரூவை கலத்துறதுக்காக நீங்க லெஸ்ஸர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுனா போதும். இதுதான் இதுக்கு பிஹைண்ட் உள்ள லாஜிக். ஓகே, லெட் us read the question. The ratios of masses of two planets is 2:3. ஓகே, அப்போ ரெண்டு பிளானட்ஸ் எடுத்துருக்குறோம். அதோட மாஸ் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாஸ் ரேஷியோ நோட் பண்ணா 2:3. அப்போ ஃபர்ஸ்ட் பிளானட் செகண்ட் பிளானட்டை விட ஸ்மாலர் இன் சைஸ். ஓகே, ஸோ அதைத்தான் ஃபர்ஸ்ட் பிளானட் செகண்ட் பிளானட் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிளானட்டோட மாஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் பிளானட்டோட மாஸ் வந்து 3. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட் இஸ் ஸ்மாலர் தேன் செகண்ட் பிளானட். அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க? ரேஷியோ ஆஃப் தேர் ரேடியை இஸ் 4:7. ஸோ ஃபர்ஸ்ட் பிளானட்டோட ரேடியஸ் 4, செகண்ட் பிளானட்டோட ரேடியஸ் 7. இதுதான் இதோட மீனிங். ஸோ R1:R2 ஈக்குவல் டு 4:7. இதுதான் கிவன். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? Find the ratio of their accelerations due to gravity. So acceleration due to gravity க்கு symbol என்னது? small g. So இந்த first planetக்கும் second planetக்கும் உள்ள G1 east G2 நம்ம calculate பண்ணணும் students. Very simple problem. இந்த ப்ராப்ளம் செய்யறதுக்கு நீங்க ரிலவெண்டான ஃபார்முலா தெரியணும், கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் 1
பாயிண்ட் 10.3ல உள்ள ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. இது உங்களுக்கு தியரட்டிக்கல் கான்செப்ட்ல ரொம்பவே டீட்டெயிலா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு டாபிக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டு எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுல கேபிட்டல் ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. எந்த பிளானட்டா இருந்தாலும் அதுல ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த பிளானட். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பிளானட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த கிவன் வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம் ஸ்டூடெண்ட். ஸோ லெட் அஸ் ரைட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் பிளானட், அதாவது G1 எழுத போறோம். உங்களுக்கு ஜெனரல் ஃபார்முலா தெரியும். G ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்டு எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால G1 எப்படி இருக்கும்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் பிளானட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பிளானட்னு எடுத்திருக்கிறோம். ஸோ G1 ஈக்குவல் டு கேபிட்டல் G அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளானட்டோட மாஸ் எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? M1 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் பிளானட்டோட ரேடியஸ் R1. ஸோ R1 the whole square. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிளானட்டுக்கு நீங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எழுதியிருக்கிறீங்க. அடுத்தது செகண்ட் பிளானட்டுக்கு இதே மாதிரி எழுதலாம். ஃபார் த செகண்ட் பிளானட் G2 equal to G into mass of the planet divided by radius square. So R2 square. ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரிஞ்சாச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்? G1 is to G2. So G1 is to G2 அப்படின்னா G1 divided by G2 எழுத போறோம். ஓகே, so G1 by G2 வேல்யூஸ் அப்படியே எழுதுங்க. நல்லா நோட் பண்ணுங்க. G1 by G2 எழுதும்போது இது இப்படியே டிவிஷன் வரும். அப்போ டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூவை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போய் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ நான் எழுதுறேன். இது G1, அடுத்தது G2ங்கும்போது R2 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூ ரெசிப்ரோக்கலா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல வரும். கரெக்டா? மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க செய்திருப்பீங்க. ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதணும். R2 ஸ்கொயர் டிவைடட் பை GM2. இப்போ காமனா இருக்கிற டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாம். G காமன் கேன்சல் பண்ணிடலாம். இதை எப்படி எழுத போறோம்? M1 by M2 எழுதலாமா? multiplied by R2 square divided by R1 square. ஓகே, இதை இன்னும் சிம்பிளா எழுதணும்னு சொன்னா M1 by M2 multiplied by R2 divided by R1 the whole square எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி கொடுத்திருக்கிற வேல்யூல இருந்து M1 by M2வும் R2 by R1ம் சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகே, ஸோ given values நோட் பண்ணுங்க. M1 by M2 equal to 2 by 3. அதாவது இதுல கொடுத்திருக்கிறது M1 by M2 equal to 2 by 3 ரேஷியோனா இப்படிதான் எழுதணும். அதே மாதிரி R1 by R2 equal to 4 by 7. ஸோ இப்போ நமக்கு வேண்டியது என்னது? R2 by R1. ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாமா? R2 by R1 equal to 7 by 4. ஸோ வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். M1 by M2 equal to 2 by 3. R2 by R1 எவ்வளவு? 7 by 4. R2 by R1 is 7 by 4. So 7 by 4 the whole square. That is equal to
2/3 into 7 square எவ்வளவு 49 4 square 16 so 2/3 into 49/16 இப்போ நம்ம என்ன எழுதிட்டு இருக்கோம் g1 by g2 so g1 by g2 equal to the cancel பண்றத cancel பண்ணி பாருங்க so here 2 16 so இங்க 8 எழுதிக்கலாமா 8 2s are 16 இதில் வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா முடியாது ஸோ நம்ம ஆன்சர் எழுதிடலாம் g1 by g2 equal to 49 divided by 24 ஸோ நம்ம ரேஷியோவில் எழுதணும்னா எப்படி எழுதணும் g1 is g2 equal to 49 is 24 இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கேட்ட கொஸ்டினுக்கு ரேஷியோ ஆஃப் acceleration due to gravity of the two planets are 49:24. Once again, ப்ராப்ளத்தோட steps நம்ம repeat பண்ணி பார்க்கலாம். Given என்ன கொடுத்திருக்கிறாங்க ஒரு பிளானட்டோட mass and radius அதோட ratio கொடுத்திருக்கிறாங்க. So first பிளானட்டோட mass and ratio எப்படி இருக்குது m1:m2 2:3 R1 is to R2 equal to 4:7 so இதுக்கு நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னது acceleration due to gravity G equal to capital G into mass of the planet divided by radius of the planet the whole square so இந்த ஒரு ஃபார்முலால நீங்க ரெண்டு பிளானட்டுக்கும் g1 g2 அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னா இதோட ரேஷியோவை ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இது செய்தால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் g1 is to g2 equal to 49 is to 24 ஒரு தடவையாவது நீங்க இந்த ப்ராப்ளத்தை நோட்ல எழுதி செய்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் you can score full marks hope you understand this problem if you like this video please subscribe and share it to your friends thank you so much for watching